1970ஆம் ஆண்டு இயக்குனர் ப. நீலகண்டன் இயக்கத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து வெளிவந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து ஜெயலலிதா, லக்ஷ்மி, அசோகன், வி.கே. ராமசாமி, வரலட்சுமி போன்ற பிரபல நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு இணையாக நடித்த லக்ஷ்மி மிகவும் தத்ரூபமாக நடித்திருப்பார். அசோகனின் மிரட்டலான வில்லத்தன நடிப்பு மிகவும் பிரபலமாய் அமைந்தது இந்த திரைப்படத்தில். இரட்டை வேடங்களில் இந்த திரைப்படத்தில் நடித்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வேடத்தில் மாட்டுக்காரனாகவும் மற்றொரு வேடத்தில் வக்கீலாகவும் நடித்திருப்பார். மாட்டுக்காரனாக நடிக்கும் வேலன் என்ற கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் மிகவும் புகழ்பெற்றது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பக்கம் பாக்குரா என்ற பாடலின் காட்சியில் எம்ஜிஆர் அருமையாக நடித்திருப்பார். பெண்மை கலந்த நளினமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் திரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றது. மாட்டு தொழுவத்தில் வேலை செய்யும் எம்ஜிஆரை பார்த்த வரலட்சுமி அதை தனது கணவராக நடிக்கும் வி.கே. ராமசாமியிடம் அந்த காட்சியை பார்க்க வரச் சொல்வார். அதற்கு வி.கே. ராமசாமி மறுபடியும் இயேசுநாதர் பிறந்து விட்டாரா என்று பேசும் வசனம் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்ததாக வி.கே. ராமசாமி அவர்களே ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த படத்தில் நடிகர் சோ பேசும் வசனங்கள் மிகவும் கவர்ச்சியாய் தெரியும். அரசியல் நெடியை அந்த படத்தில் எம்ஜிஆர் நன்றாகவே தூவியிருப்பார். இந்த படத்தில் வரும் அனைத்து சண்டை காட்சிகளும் மிகவும் பிரபலமானவை. அதிலும் கிளைமாக்ஸ் காட்சியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கம்பை வைத்து சுற்றி சண்டையிடும் காட்சி படத்தில் உண்மையாகவே கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் அமைந்த பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன் அவர்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வெற்றி படங்களின் வரிசையில் இதுவும் அவருக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது.